இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அதோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 92%. ஸோ அதை எப்படி நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு முகூர்த் ட்ரேடிங், அது தீபாவளி பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 86%. அது ரொம்ப எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கிறிஸ்மஸ் டு நியூ இயர் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டா ரேலி நடக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எதை வச்சு டெரைவ் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் சென்டிமெண்ட் வச்சு தான். உலகத்தில் இருக்க டோட்டல் ஹியூமன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பில்லியன் பீப்பிள். அதில் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% இருக்காங்க. அதை 2.4 பில்லியன் பீப்பிள் இருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் டு நியூ இயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆஸ்பிஷியஸான டே. ஸோ அந்த பீரியட் வந்து பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த பீரியட்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோட சேர்த்து டிசம்பர் தான் வந்து யூஎஸோட ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெரைவ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 இயர்ஸோட நிஃப்டி டேட்டா வந்து நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹெச் காலம் என்ன இருக்குன்னா, கிறிஸ்மஸ் டேக்கு முதல் நாள், அதாவது வந்து கிறிஸ்மஸ் வந்துட்டு 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மண்டே, அதாவது 26ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ அப்போ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,806 வந்துட்டு முடிஞ்சிருக்கு நிஃப்டி. ஸோ அதுக்கு ப்ரையராக வந்துட்டு லாஸ்ட் 5 டேஸ், அதுக்கு முன்னாடி வந்து 5 நாள் வந்துட்டு எப்படி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முதல்ல நெகட்டிவாக இருக்குது, அதுக்கு முதல் நாள் வந்து இன்னும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ இப்படி ரெண்டும் மிங்கிள் ஆகி தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ட்ரெண்ட் ப்ரீவியஸ் டே 5 டேஸ் ட்ரெண்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜே காலம் என்ன இருக்குன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்கேஸ் சம்டைம்ஸ் கிறிஸ்மஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அடுத்த நாள் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஏன்னா யூஸ்வலாக வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஹாலிடே விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மார்க்கெட் 26 அன்னைக்கு நான் வந்துட்டு ஓப்பனிங் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ வந்து 25th வந்து கிறிஸ்மஸாக இருக்கும், 26th வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இல்லை கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அன்னையோட மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் லோ, ஹை, லோ, க்ளோஸ் எப்படியா இருக்குது அப்படிங்கிற டேட்டா எடுத்திருக்கும். இப்போ லாஸ்ட் 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இந்த டேட்டா வந்துட்டு 17,820 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்து ஹை இவ்வளோ போயிருக்கு, லோ இவ்வளோ வந்திருக்கு, க்ளோசிங் இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது டேட்டா இது. இப்போது இந்த ஓ காலம் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ப்ரீவியஸ் டே, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வாங்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஓப்பனிங்கில் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71.43% வின்னிங் ரேஷியோ. ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் இவ்வளோ கிடைக்கும், ஆவரேஜ் லாஸ் இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது டேட்டா இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வாங்கிட்டு, அதாவது வந்து 23 டிசம்பர் அன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா 26 டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே விற்றுருந்தோன்னா இந்த பாயிண்ட்டு 71.43. அதே வந்துட்டு அன்றைக்கி க்ளோசிங் அப்போது கிறிஸ்மஸ் அன்றைக்கி 26 டிசம்பர் வந்து க்ளோசிங் அப்போ விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். 207 பாயிண்ட்ஸ் அன்றைக்கி கிடச்சிருக்கு 2022. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 82, அதாவது எக்ஸ் அமௌண்ட் நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு விற்றுருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67.86% உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்குது. ஸோ இது ஒரு டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு டேட்டா. நியூ இயரோட லாஸ்ட் 28 டேஸ் டேட்டா எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு இல்லை நியூ இயர்க்கு அடுத்த நாள், ஏன்னா யூஸ்வலாக நியூ இயர் வந்து சண்டே வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜனவரி அது வந்து மண்டே ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சண்டே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு லீவ் தான். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் கிடச்சிருக்கு, அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதோட மார்க்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது வந்துட்டு மார்க்கெட் அன்றைக்கி அடுத்த நாள் நியூ இயர்க்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆயிருச்சுன்னா அதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எடுத்திருக்கும். ஸோ இந்த டி அண்ட் யூ காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்வலாக வந்துட்டு மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது இந்த கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா அதோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது, அதோட வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் 28 டேஸில் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வாங்கிட்டு, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 லாஸ்ட் இயர், இந்த லாஸ்ட் இது எடுத்துக்கலாமே, அப்போ 23 அன்றைக்கி நம்ம பை பண்ணிவிட்டு 17,806 நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அன்றைக்கி லெவலில் நியூ இயர் அன்றைக்கி அடுத்த நாள், அதாவது வந்துட்டு ஜனவரி 2ஆம் தேதி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,131 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஓவரால் பாயிண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கேப்சர் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 324 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. அதாவது முதல் நாள் கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வாங்கிட்டு நியூ இயர் அன்றைக்கி ஓப்பனிங்கில் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ். அதோட லாஸ்ட் 20 டேஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் நெகட்டிவ் மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் இதாக இருக்குது. அன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி இந்த டேட்டில் விற்றுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது. ரிமைனிங் டேஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 92.86%, அதாவது 93% நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் இந்த யூ காலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1.82% நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் ஆயிருக்கும். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2.25% நமக்கு வந்துட்டு கெயின் கிடச்சிருக்கு. நிஃப்டி வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இத்தனை பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1.57% நிஃப்டி மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஓவரால் டேட்டா. ஸோ இதோட ஓன் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிஃப்டி கொடுத்துருக்கோம், அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த ஷீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டேட் ஆஃப் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வர 22ஆம் தேதி நம்ம வந்துட்டு அந்த என்ட்ரி பண்ண போகிறோம். அடுத்து வந்துட்டு என்ட்ரி ஆஃப் பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோசிங் அப்போ 325 வந்து நம்ம க்ளோசிங் அப்போ நம்ம என்ட்ரி ஆகிறோம்.
அடுத்து டேட் ஆஃப் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி, அதாவது நம்ம நியூ இயர் அன்னைக்கு இப்போ வர நியூ இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜனவரி மண்டே தான் ஓப்பனிங் ஆகுது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன நம்ம வந்து அன்றைக்கி தான் எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிட் செல் பார்த்தீங்கன்னா 9:15 ஓப்பனிங் கேண்டில் நம்ம செல் பண்ணிவிடுவோம். அதை நம்ம ஹோல்ட் பண்ண போகிறது. சம்டைம்ஸ் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அன்றைக்கி இன்னும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம எக்ஸிட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எதுன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ETF கூட பீப்புள் பை பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் F1 செக்மெண்ட்டில். நான் சூஸ் பண்ணுறது ஆப்ஷன். ஸோ அட் த மணி, அதாவது வந்து இந்த ஸ்ட்ரைக்ஸில் வந்து அட் த மணின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நேக்கட் கால், ஜஸ்ட் வந்து எந்த ஒரு இது ஹெச் பண்ணுறது, ஜஸ்ட் நேக்கடாக வந்துட்டு ஒரு பை கால் மட்டும் தான் பை பண்ண போகிறோம். எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா December 28 எக்ஸ்பைரி நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா CE, அதில் வந்துட்டு நம்ம வந்து வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆப்ஷன் CE தான். குவான்டிட்டி டிஃபால்ட்டாக ஃபிக்ஸு 50 குவான்டிட்டிஸு. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் 100 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ், அதாவது இதில் வந்துட்டு 0.5 போக உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் டெல்டா சொல்லுவாங்க அட் த மணி அப்படிங்கிறது. ஸோ அதில் 50 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சர்னால் உங்களுக்கு கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எது உங்கள் இஷ்டம் எதுன்னு நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அட் த மணி, இந்த மணி. ஸோ நான் வந்து அட் த மணி தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் லாட் சைஸ் எத்தனை லாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் 10 லாட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 10 லாட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிஸ் மாறும். ஸோ 1 லாட் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 50 குவான்டிட்டி ஸ்ட்ரைக் அன்றைக்கி என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிக்வயர்னு வரும். ஸோ வந்துட்டு ஓவராலாக உங்களுக்கு ப்ராஃபிட் ROI கிடச்சிரும். ஸோ இதுதான் பேசிக் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிட் ப்ரைஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பார்ட்டி அமௌண்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு லாட்டோ இல்லை 2 லாட்ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். பாய்.